வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓ மறுபடியும் பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரெஃபர் லிங்க் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து மறுபடியும் நிப்பாட்டினாங்க. இப்போ மறுபடியும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் சில விதிமுறைகள் படி இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பொறுமையாக கவனமாக தெளிவாக பாருங்கள். நான் ஏற்கனவே பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் இதை அன்இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஏற்கனவேயும் இன்ன வரைக்கும் நான் இன்ஸ்டாலே பண்ணலை. அப்படின்னா நான் என்ன பண்ணேன்? நீங்கள் நார்மலாக உங்களுடைய அப்ளைனர் இல்லைனா உங்களுடைய அப்ளைனர் கிடையாது. ஸோ நான் நேரடியாகவே எஸ்பிஓட ரெஜிஸ்டர் ரெஃபர் லிங்க்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நேரடியாக எஸ்பிஓ ஐடிக்குள்ளே போய் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும், அதுக்குள்ளே போய் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அது சரி வராது, எனக்கு அது சரியாக எடுக்க தரலன்னா என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கிற நபர்கிட்ட அந்த ரெஃபர் லிங்க் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். சரியா? இப்போது எஸ்பிஓவில் இருந்து ரெஃபர் லிங்க் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிற ஸ்டெப் எல்லாமே சரியாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த விதிமுறைகள் தான். நீங்கள் புதிய அப்ளைனரை மாற்றினால் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ரெஃபர் லிங்க் வாங்கிக்கலாம். ஏற்கனவே உங்களுடைய அப்ளைனர் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருக்க நபர்களாக இருந்தாலும் ஒரு மொபைலில் பைமோட் ஆப் ஒரு ரெஃபர் லிங்கை பயன்படுத்தி மற்ற நபர்களையும் நீங்கள் இணைத்து கொள்ளலாம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு க்ரோம்க்கு போயிட்டு எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போயிடுறேன். அதுக்கு முன்னாடி முதல் வேலை இந்த பைமோட் ஸ்மார்ட் ஆப் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆப் இன்ஃபோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் எல்லாருக்குமே இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ஸ்டோரேஜ் கேட்ச் இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். இதில் கிளியர் ஸ்டோரேஜ், கிளியர் கேட்ச் இந்த ரெண்டையும் கொடுங்க. கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்த பிறகு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை. நான் இதற்கு முன்னாடி இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணதே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். ஏற்கனவே நீங்கள் பண்ணி இருந்தால் நீங்கள் இதே மாதிரி முதல் ஸ்டெப் இதை பண்ணணும். இரண்டாவது, உங்கள் எஸ்பிஓ இப்போ நான் சொல்ல போகிறது யாருக்குன்னா எனக்கு அப்ளைனர் ரெஸ்பான்ஸ் இல்லை, நான் எஸ்பிஓவில் நேரடியாகவே அந்த லிங்க்கை எடுத்துக்கிறேன் அப்படின்னா நேரடியாக கீழே வாங்க. எஸ்பிஓ அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் சி மோர் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் லிங்க் இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் நேரடியாக ப்ளே ஸ்டோர் போகும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நேரடியாக ப்ளே ஸ்டோர் போகும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். சரியா? இது யாருக்கு? எஸ்பிஓக்குள்ளே என்னோடய அப்ளைனர் இல்லை, நானும் யாரையும் புதுசாக தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சரியா? இதில் பெரிய வித்தியாசம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஸோ என்னுடைய அப்ளைனர் நானே எல்லாமே பார்த்துக்கிறேன், எனக்கு எந்தவித உதவி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ரெஃபர் லிங்க் எடுக்கிறது எப்படி இதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் கீழே இருக்குது பாருங்கள், அக்கௌண்ட் இதை டச் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. ஓடிபி வருது. கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். இதே மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. நேரடியாக ஓடிபி கேட்கும். இதே மாதிரி பண்ண பிறகு உங்களுக்கு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். இதை தான் நீங்கள் புதுசாக யாராவது உங்களை அப்ளைனராக தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஏற்கனவே உங்களுடைய டீம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை ஷேர் பண்ண போகிறீங்க.
சரியா? இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதை கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்பணுமோ நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நான் அவங்களுக்கு அனுப்பிட்டேன். சேம் அதே மாதிரி ஆப் இன்ஃபோ கொடுத்து கிளியர் ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது சென்ட் பண்ணியிருக்க லிங்க்கை டச் பண்ணுறேன். உள்ளே போகுது. இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓப்பன். அக்கௌண்ட் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட் நேம் கேட்குது. ஃபஸ்ட் நேம் கொடுத்துருங்க. லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. ஓடிபி கொடுத்தா ஓடிபி போகும். ஓடிபி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. அக்கௌண்ட் வந்துட்டா. இப்போது இவங்க சரியாக நம்ம லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணலாம். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு மை ரிவார்ட்ஸை டச் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இதில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். மை ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஆட் ஆகிருக்கா. இதே மாதிரி உங்களுடைய லிங்க்கில் அவங்க டச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சரியாக அமௌண்ட் ஆட் ஆகும். ஓகே. ஸோ இதே மாதிரி எல்லாரும் சரியான முறையில் பண்ணுறாங்களா, அவங்களுடைய நேம், அவங்க பைமோட் ஆர்டர் ஐடி இதெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். சரியா? ஸோ இதை சரியான முறையில் பண்ணுங்கள். எந்த வித தவறுகள் பண்ணிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் என்ன பண்ணாலும் எனக்கு ரெஃபர் கோட் கேட்குது, அந்த லிங்க்கை டச் பண்ணி நான் உள்ளே போனாலே எனக்கு ரெஃபர் கோடு தான் கேட்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்களுடைய அப்ளைனர் அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் யார்கிட்ட அந்த லிங்க் வாங்குனீங்களோ அவங்கக்கிட்ட ரெஃபர் கோடு கேளுங்க. ஸோ ரெஃபர் கோடு வந்து அவங்களுக்கு அந்த லிங்க்கில் இருக்கும். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸில் போனால் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ரெஃபர் கோடை அவங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை டைப் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. இவ்வளவு தான். ரெஃபர் கோட் கேட்டால் கொடுங்க, கேட்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. ஓகே. தேங்க்யூ.